ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கோல்ஸ். இன்றைக்கி இல்லம் தேடி கல்வியில் ஹைடெக் லேபில் நம்ம செலக்ட் ஆகிருக்கோம் இல்லையா. ஸோ நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் நிறைய கமெண்ட்ஸ் போட்டிருக்கீங்க. அதில் வந்து ஒரு செலக்டடான கமெண்ட்ஸ் எடுத்து ரிப்பீட்டடாக இருக்கக்கூடிய கமெண்ட்ஸையும் எடுத்து நம்ம வந்து வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன். அது டவுட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி. ஸோ இது போல் வீடியோஸ் வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக பார்த்துட்டு லைக் பண்ணி விடுங்க. இதையும் பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். ஸோ ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், மெயினாக என்ன அப்படின்னா அந்த டவுட் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ எல்லாருமே கேட்குறாங்க, எல்லாருக்கும் ஒரு பதிலாக நம்ம சொல்லணும் இல்லையா, அதுக்காக தான் இது. ஸோ எல்லாத்தையும் தாண்டி நம்ம வந்து எல்லாமே ப்ராசஸிங்கில் இருக்கும்போது வெயிட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம வந்து ரொம்ப பொறுமையாக இருந்து கொஞ்சம் அவங்க எப்போ ரிசல்ட் சொல்லுவாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம காத்து தான் இருக்கணும், வெயிட் பண்ணி தான் ஆகணும். நம்ம வந்து 3 வருஷமாக வந்து வாலண்டியர்ஸ் எந்த ஒரு இதையும் எதிர்பார்க்காம நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அதனால நமக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்குமா, ஒரு ஜாப் நமக்கு கிடைக்குமான்னு சொல்லி நம்மளும் பார்த்துட்ருந்தோம். அந்த வகையில் இது ஒரு வாய்ப்பு வந்துச்சு. இந்த டைமில் நிறைய இஷ்யூஸை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் அப்படின்றத நம்ம பாசிட்டிவாக அதை நோக்கி போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு கமெண்ட் பார்த்தோம் அப்படின்னா, வென் இஸ் அவர் ட்ரைனிங் ஃபார் ஐடிகே லேப் வென்யூன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது காலவரையற்று அதை வந்து தள்ளி வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க எப்போ இதுக்கு வந்து ரிசல்ட் சொல்லுவாங்க, எப்போ மெயில் அனுப்புகிறோம், நமக்கு மெசேஜ் வருதோ அப்போ தான் வந்து தெரிய போகுது. ஸோ கண்டிப்பாக இதுக்காக நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். அடுத்ததாக பார்த்தோம்னா சேலரி டீட்டெயில்ஸ். இந்த 2 மெசேஜும் ஓப்பன் பண்ணிங்கன்னா கமெண்ட் செக்ஷனை 90% இது தான் இருக்குது. ஸோ இதையும் வந்து நான் சொல்லப்போனால் சேலரி வந்து இன்னும் அப்டேட் பண்ணவே இல்லை. நம்மளா ஒன்று ஒரு 18,000 15,000 10,000 என்னென்னமோ சொல்கிறோம். ஆனால் எதுவுமே நமக்கு தெரியாது இல்லையா. அவங்க அஃபிஷியலாக சொன்னால் தான் தெரியும். நம்ம மேபி அது அந்த ட்ரைனிங்க்கு அப்புறம் சொல்லலாம், ஆஃபர் கொடுக்கும்போது சொல்லலாம். அது இனிமேல் தான் தெரியும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அடுத்த இந்த மெசேஜும் பாருங்களேன். ஆதார்லேயும் இருக்கேன், ஹைடெக் லேப்லேயும் செலக்ட் ஆகிருக்கேன், எது பெஸ்ட்டுன்னு சொல்லுங்கள் சிஸ்டர்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆதார்லேயும் சில பேர் இருக்காங்க, ஹைடெக் லேப்லேயும் செலெக்ஷன்லேயும் அவங்க பாஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஆதாரில் வந்து ஒரு இன்னும் ஜாபில் அந்த சேலரிக்கான கிளாரிஃபிகேஷன் கிடைக்காம தான் இருக்காங்க. சில நேரம் பர்மனெண்ட் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சேலரி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. தென் அதுக்கப்புறம் இல்லை நீங்கள் எத்தனை என்ட்ரி போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னும் அவங்களுக்கும் இன்னும் முழுமையாக ஒரு ஃபுல்ஃபில்லிங்கான இது தெரியலை. பட் அதேமாரி இதுவும் ப்ராசஸிங்கில் தான் இருக்குது அப்படிங்கும்போது ஸோ இதுக்காகவும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ ஏற்கனவே சொல்லிட்டாங்க, ஆதாரில் இருக்க விரும்பவங்க அதை சொல்லிவிடுங்க, ஹைடெக் லேபுக்கு மாறுறவங்க அதையும் சொல்லிவிடுங்க. இது கூட நமக்கு போஸ்ட்போன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும் அப்படிங்கிறத நினைக்கலாம். இஷ்யூஸ் ஒரு பக்கம் இருக்குது, இதுவும் இருக்குது இல்லையா. ஹைடெக் லேப்னால் இப்போ நமக்கு வேக்கன்சி இவ்வளவு தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதை ஃபில்ஃபில் பண்ணணும், அதுக்கான ப்ராசஸிங்லாம் பண்ணணும். ஸோ அதுக்காக கூட இது இருக்கலாம். ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் சிஸ்டர்ஸ். இதெல்லாம் நீங்கள் வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்ததாக என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னாக்கா, இந்த ட்ரைனிங்லேயும் எதுவும் ஃபில்டர் பண்ணுவாங்களா, இல்லை இது ஃபைனல் செலெக்ஷனாக, ட்ரைனிங்க்கு செலக்ட் ஆனால் எல்லாருக்குமே போஸ்டிங் கன்ஃபார்மான்னு கேட்டிருக்காங்க. இது வரைக்கும் நமக்கு அந்த மெசேஜில் மெயிலில் சொல்லியிருக்கிறது என்னென்னா, ட்ரைனிங்க்கு கால் ஃபார் பண்ணுவோம், முடிச்சுட்டு ஆஃபர் லெட்டர் கொடுப்போங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் ஃபில்ட்ரிங் ஆப்ஷன்ஸ் எல்லாம் இதுக்கப்புறம் இருக்கா என்னன்னு தெரியல. ஏற்கனவே 2 டெஸ்ட்டு நம்ம அட்டன் பண்ணிட்டோம். ஸோ இனிமேல் இருக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தான் நினைக்கிறேன். ஆனால் எந்த ஒரு விஷயமுமே அடுத்தடுத்த வரக்கூடிய மெயிலில் தான் நமக்கு தெரியும். ஏன்னா எல்லாமே இது நமக்கு மெயிலில் தான் வந்திருக்கு. ஸோ அதனால் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். அடுத்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி நான் ஏற்கனவே ஒரு ப்ரைவேட் கன்சர்னில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், இப்போ நான் வந்து இந்த ஹைடெக் லேப் செலெக்ஷனில் வந்து செலக்ட் ஆகியிருக்கேன், இப்போ நான் என் ஜாபை வந்து விட்டுறலாமா, இல்லை என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலை சிஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது போல் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த கமெண்ட் எடுத்திருந்தேன். இப்போ இந்த ஹைடெக் லேப் செலெக்ஷன் அப்படிங்கிறது ப்ராசஸிங்கில் தான் இருக்குது. ஸோ இந்த ட்ரைனிங் போஸ்ட்போன் ஆகுதுன்னெலாம் சொல்லியிருக்காங்க. இது இன்னும் எவ்வளோ நாள் வந்து ஆக போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. ஸோ அது தெரியாமல் நம்ம ஜாபை வந்து விடுறது வந்து நல்ல ஒரு அட்வைஸாக இருக்காது இல்லையா. ஸோ நீங்கள் வந்து அதெல்லாம் உங்களுக்கு ஆஃபர் லெட்டர்லாம் ஓகே ஆகி கைக்கு வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு முடிவு பண்ணிக்கலாம். ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸ் இதே மாதிரி நான் போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.